எல்லாருக்கும் வணக்கம். என் கூட படிச்ச சின்ன வயசு நண்பன் வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணி நண்பா எனக்கு பொண்ணு பார்க்க போறேன் வா நண்பானா. நானும் பாத்தீங்கன்னா கிளம்பி அங்க போயிட்டுங்க. அங்க போன உடனே பாத்தீங்கன்னா பொண்ணு பாக்குற இடத்துல உட்காந்து பேச சொல்ல பாத்தீங்கன்னா மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாருன்னு கேட்ட விவசாயம் பண்றான்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவங்க தாய் மாமா வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாரு. அவங்க அப்பா அம்மாவும் அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணவே இல்லைங்க. ஆனா அவங்க தாய் மாமா பாத்தீங்கன்னா பொண்ணே தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு. அவங்க தம்பி ஐடி கம்பெனில வேலை செய்யறான், அவனுக்கு நான் பொண்ணு தரேன், ஆனா இவனு நான் பொண்ணு தர மாட்டேன் விவசாயம் பண்றவனுக்கு சொன்னாரு. அவனா விவசாயத்தை விட்டு வர சொல்லி நான் பொண்ணு தரேன்னு சொன்னாரு. எனக்கு கோவம் வந்துச்சுங்க. ஏந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தோட முக்கியத்துவம் விவசாயத்தை பத்தி நான் அவ்வளவு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் கொஞ்சம் கூட மைண்ட் செட் வந்து விவசாயி பொண்ணு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லாத அளவுக்கு அவர் பேசினாரு. மனசே உடஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு சொல்லி அவர் கேட்காதால பாத்தீங்கன்னா நம்ம நீ ஏந்து வாடா, கண்டிப்பா நான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனை நான் கூட்டின்னு வந்துட்டேன். மனசான உடஞ்சு போச்சு. விவசாயம் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா 33 வயசு கல்யாணம் ஆகாம இருக்குது. என்னங்க பிரச்சனை அவங்களுக்கு எல்லாருக்கும்? ஏங்க விவசாயத்து முக்கியத்துவம் விவசாயத்தோடைய பிரச்சனை எல்லாமே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரத்துல